வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷ ராசிக்காரவங்களுக்கு மே 20லேருந்து மே 26ஆம் தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது பொதுவான ரீடிங் தான். ஓகே, சில பேருக்கு இது பொருந்தும், சில பேருக்கு இது பொருந்தாது. 10 விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இந்த 10ல் சில பேருக்கு 10ம் பொருந்தும். சில பேருக்கு நீங்கள் சொன்ன 8 விஷயங்கள் பொருந்தலை, எனக்கு அந்த 2 விஷயம்தான் பொருந்தது அப்படின்னா அதை மட்டும் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்களே அதிலிருந்து யூ கேன் அவாய்ட். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, மே 20லேருந்து மே 26 மேஷ ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். Star Anise. Okay, youth, falling in love and spiritual aid. ஓகே, இது எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நினைக்கிறேன் ஒரு சில பேர் இப்போ தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்திருப்பீங்க. இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒரு பிரிதல், இன்னும் ஒரு பிரேக்கப், ஒரு டிவோர்ஸ், ஒரு லீகல் செப்பரேஷன், வாட் எவர் இட் இஸ், யூ ஆர் ஃபாலிங் இன் லவ் அகெயின். அதுதான், நீங்கள் திருப்பி ஒரு அழகான உறவில் திருப்பி போய் சேர்றது, இல்லை பிரிந்திருந்த உறவுகள் திருப்பி சேர்றது. அதுதான் ரொம்ப நான் நினைக்கிறேன். இந்த வாட்டி நீங்கள் ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்தில் யூ ஆர் டீப்லி ப்ரேயிங், ரொம்ப ஆழமாக பிரார்த்தனை பண்ணுறீங்க, இது எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு. அண்ட் சம் பீப்புள் என்னதான் ரொம்ப இப்போ உங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்குல்ல, 45 வயசு இல்லை 38 வயசாக இருந்தாலும் நினைக்கிறேன் யூ ஆர் ஸ்டில் லுக்கிங் யங் அண்ட் யூ வாண்ட் டு லுக் யங். நீங்கள் இன்னும் பார்க்குறதுக்கு இளமையாக இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க, இல்லை பார்க்குறதுக்கே இளமையாக தான் இருப்பீங்க. அது நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான உடற்பயிற்சிகள், இல்லை மசாஜு, இல்லை ஃபேஷியல், சம்திங் டு டூ வித் ஃபேஷியல், இந்த மாதிரி இதான விஷயங்களை இந்த வாரம் நீங்கள் செய்வீங்க. ஓகே, இது ஆரக்கிள் கார்டு அப்படி சொல்கிறாங்க. உங்களோட டெராட் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் கார்டு ஜஸ்டிஸ். ஓகே, ஜஸ்டிஸ் வந்திருக்கு. அப்போ கரெக்டு தான், ஏதோ ஒரு இதிலேருந்து நீங்கள் வெளியே வரீங்க. அப்புறம் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் த குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, உங்கள் கார்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு கார்ட்ஸ் தெரியுது. ஓகே, அந்த ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை உங்களோட கார்ட்ஸே பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, நினைக்கிற குறிப்பிட்ட ஒரு சில பேர் மேஷ ராசிக்காரவங்க கண்டிப்பாக நீங்கள் உறவில் இருந்து இப்போ தான் வெளியே வரீங்க. சில பேருக்கு டிவோர்ஸ் ஆகிருக்கும், விவாகரத்து ஆகிருக்கும், பிரிஞ்சு வந்திருப்பீங்க. ஒரு சில பேருக்கு விவாகரத்தில் ரொம்ப, அதாவது சம்திங் டு டூ வித் லீகல் கோர்ட் விஷயம், கோர்ட்டில் போய் சண்டை போட்டு இப்போ உங்கள் பக்கம்தான் தீர்ப்பு வந்திருக்கோம், இல்லைன்னா நியாயமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கோம். சில பேருக்கு இல்லை நான் பிரிய மாட்டேன், நான் சேர்ந்து தான் வாழ்வேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீங்க. ஏன்னா நடுவில் த ஹார்ட் ஆஃப் த ரீடிங் உங்களுக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ பிரிந்தவங்க திருப்பி ஒன்றா சேர்றாங்க, ஒரு புது வாய்ப்பு ஒன்று கிடைக்கிது, ஒரு புது தொடக்கம் ஒன்று வருது, நல்ல செய்தி கிடைக்கிது, நல்ல செய்தி வரப்போகுது. அதுதான் இங்கே சொல்லப்படுது. அண்ட் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. அதுவும் ஒரு நல்ல ஒரு ஆழமாக யோசித்து ஒரு முடிவை எடுக்கிறீங்க, ஒரு நியாயமான ஒரு முடிவை எடுக்கிறீங்க. இந்த வாட்டி நீங்கள் நியாயமாக பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜஸ்டிஸ் அண்ட் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஒரு நல்ல மேட்ச். அது கரெக்டான பேலன்ஸ் இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும், நியாயப்படுத்திப்பீங்க சில விஷயங்களை. பொதுவாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உறவுகள் மூலமாக பிரிஞ்சவங்க நியாயம்படி உங்களுக்கு என்ன நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பிரியணும் அப்படின்னு நினச்சவங்க பிரிஞ்சிருப்பீங்க, பிரியக்கூடாது எனக்கு இது ஒன்றா சேரணும்னு நினச்சவங்களுக்கு ஒன்றா சேருவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன இருந்தாலும் நல்ல உறவு, ஒரு ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது பிரிஞ்ச போனவங்களுக்கு திருப்பி ஒரு புது தொடக்கம் ஆரம்பிக்கும். பிரிஞ்சவங்க இனிமேல் ஒரு புது உறவு உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில் சம்பந்தமான, உத்தியோகம் சம்பந்தமான உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு சின்ன பரிசு, இல்லை ஒரு சின்ன பாராட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு நல்ல செய்தி வராதா, நல்ல பதில் வராதா இவங்க கிட்ட இருந்துன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல பதில் வரும். அண்ட் ஜஸ்டிஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, நியாயப்படுத்துங்க. சில விஷயங்களை யோசிச்சு நீங்கள் நியாயப்படுத்துவீங்க, இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க, இல்லை நீங்கள் யாரோட டீல் பண்ணுறீங்க அவங்களும் இந்த வாட்டி நியாயமாக யோசித்து ஒரு நல்ல முடிவை சொல்லுவாங்க. அண்ட் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை புதுசாக தொடங்குவீங்க, புதுசாக ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட்,
ஒரு ஒரு புது தொடக்கம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக பேசுவீங்க. இட்ஸ் அபவுட் கம்யூனிகேஷன். நல்ல ஒரு நியாயமான ஒரு பேச்சு. பிளண்ட்டாக பேசிடாதீங்க, நிதானமாக யோசித்து பேசுங்க. ஏன்னா ஸ்வாட்ஸ் வந்து சில நேரத்தில் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு வெட்டி விட்டு போகிறது கூட நீங்கள் செய்யலாம். எனக்கு உங்களுடைய வார்த்தைகளால். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று நியாயமாக பேச போய் அவசரப்பட்டு ரொம்ப பிளான்ட்டாக மொட்டையாக அதை பேசி அவங்களே அவங்கள விட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பேர் மேஷராசிக்காரங்க ப்ராப்ளி ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ரொம்ப ஆசைப்படுறீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் இது எனக்கு வேணும், இது எனக்கு நடக்கணும்னு விருப்பப்படுறீங்க. ஆனால் ஏஸ் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்கிறாங்க, தேர்ஸ் எ ரிவைவிங் ரிலேஷன்ஷிப். ஸோ அப்போ திருப்பி ஏதோ ஒரு விஷயம் வருது. வேலையை விட்டு போயிட்டு ரொம்ப மாதங்கள் கழிச்சு ஏன் இந்த வேலையை விட்டோம்னு நினச்சவங்க கூட திருப்பி போய் சேர்ந்தீங்கனாலும் ஒரு நல்ல செய்தி அமையும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் சொல்லப்படுது. அதுதான் சொல்லப்படுது. இருந்தாலும் உங்களுடைய ஓவரால் எனர்ஜி இந்த மே 20 மே 26 மேஷ ராசிக்காரவங்களுக்கு ஓவரால் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஷஃபிள் பண்ணி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரவங்களுக்கு மே 20 மே 26 வரை ஓவராலாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த கார்ட் வந்து உங்களுக்கு ரிவர்ஸில் வந்திருக்கு. பட் இருந்தாலும் பார்ப்போம். த மஜிஷியன். அதே தான், நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்கள பாருங்கள், மஜிஷியன். ஓகே, அது ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ நான் நினைக்கிறேன் ஒரு சில பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அது இப்போதைக்கு கிடைக்காது. நான் வந்து என் ரீடிங்ஸை சுகர் கோட் பண்ண மாட்டேன். என்ன எனக்கு சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் உங்களுக்கு அந்த பவர் இருக்குது, இன்னும் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. காலையில் நீங்கள் சாதனாஸ்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தால் சம்வாட் உங்களுக்கு ஏதோ ஒரு அறிகுறி கிடைக்கும். ஓகே, இது உனக்கு கிடைக்கும், ஆனால் இப்போ இல்லை, தாமதமாக தான் கிடைக்கும். என்ன மஜிஷியன் தலைகிலையாக வந்தால் நீங்கள் ஆசைப்பட்டது இப்போதைக்கு கிடைக்காது, மெதுவாக தான் கிடைக்கும். ஒரு சில பேர் மேஷராசிக்காரவங்களுக்கு மஜிஷியன் தலைகளையாக வந்தால், அதான் நான் சொன்னது போல் வார்த்தைகளில் உண்மையாக இருங்க, உண்மையாக பேசுங்க. மழுப்பி எதுவும் பேசி நீங்களே அது கெடுத்துக்காதீங்கிறது தான் சொல்லப்படுது. இருந்தாலும் உங்களுக்காக இன்னும் ஒரு கார்டு எடுத்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. த சேரியட். ஸோ கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா சேரியட் வந்து இன்னும் ரதம்ல அது வந்து முன்னேறி போகிறது, ஒரு வெற்றியை தரக்கூடியது, ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியது, வளர்ச்சியை தரக்கூடியது. முன்னேறி நீங்கள் போகிறீங்க. ஸோ யூர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் செல்ஃப், யூர் ஃபோக்கஸிங் ஆன் வாட் யூ நீட் டு. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதில் ரொம்ப கவனமாக இருந்து முன்னேறி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. ஸோ சேரியட்டுங்கிறது ஒரு முன்னேற்றம் இருக்குது, ஒரு வளர்ச்சி இருக்குது பாருங்க. ஸோ இந்த கதவும் காட்டுது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு புது தொடக்கம், நான் சொன்னது போல ஒரு புது ஆரம்பம், ஒரு புது தொடக்கம் உங்களுக்காக இருக்கு. பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. கவனமாக இருங்க. ஆசைப்பட்டது கிடைக்கும். இப்போ இல்லாட்டினாலும் பின்னாடி பொறுமையாக ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி தான் இங்கன்னு காட்டுறாங்க. ஓகே, வாழ்த்துக்கள் மேஷராசிக்காரவங்களை வந்து வாழ்த்துக்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.